குற்ற மனசாட்சி அப்படின்ற ஒன்று இருக்குது. அப்படின்னா நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம். இந்த குற்ற மனசாட்சி வந்து சில நேரங்களிலே நம்மளை என்ன பண்ணுவோம்னா, அதுவும் வந்து கேர்ள்ஸ் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், உங்களை குற்றப்படுத்துகிறவர்களும் அதிகமாக இருப்பார்கள், அதே நேரத்தில் உங்களுக்கு குற்ற மனசாட்சியும் அதிகமாக இருக்கும். சில ஆண்கள் சில பசங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில தவறுகளை செய்துட்டு ரொம்ப ஈஸியாக அசால்ட்டாக அவ்வளோதான் தூக்கி போட்டுட்டு அது என்ன பெரிய பிரச்சனை, அது என்ன பெரிய பிரச்சனை, சிலர் வந்து ஈஸியாக தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் ஒரு கேர்ளால், ஒரு பெண் பிள்ளையால் சில விஷயத்தை வந்து அவ்வளவு சீக்கிரமாக என்ன பண்ண முடியாதுன்னா நீங்கள் தூக்கி போடவே முடியாது. இப்போ பாருங்களேன், வேதத்தில் வந்து நம்ம வந்து நிறைய சம்பவங்களே அதற்கு வாசிக்கிறோம். பாதிக்கப்படுகிறவர்கள் யார் அப்படின்னு கேட்டால், ஒரு ஆணா ஒரு பெண்ணா, இன்றைக்கும் அப்படிதான், இன்னைக்கும் அப்படிதான் இருக்குது. ஒருவேளை சம உரிமை கொடுக்கப்பட்டிருக்கலாம். கேர்ள்ஸ் நிறைய பேர் படித்து நல்ல வேலையில் வந்து அவர்கள் வந்து ஏறி வேலையில் இருந்து குடும்பத்தை நடத்தலாம். இது எல்லாமே இருந்தாலும் கடைசியில் பாதிக்கப்படுகிற அந்த சூழ்நிலை யாருக்கு வருது அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு தான் வருது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து ஒரு இடத்துல நிற்கும் போது அந்த ஏரியாவோட ஜனங்கள் எல்லாம் ஒரு ஸ்திரீயை கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வந்து அவருக்கு முன்னாடி நிப்பாட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஸ்திரீ வந்து என்ன பண்ணிட்டா அப்படின்னா, இவ தப்பு பண்ணிட்டா, நாங்க கையும் களவுமா இவளை பிடிச்சோம், அதனால நாங்க என்ன பண்ணிருக்கிறோம்னா, நாங்க வந்து இவளை கல்லறிந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் அந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொன்னா, அந்த லேடியை அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கல்லெறிஞ்சு கொண்டிருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த தவறை செய்வதற்கு ஒரு ஆண் ஒரு பெண் இல்லாமல் அந்த தவறை செஞ்சிருக்க முடியாது. ஆனால் அந்த இடத்துல இப்போ பாதிக்கப்பட்டு உலகத்தினுடைய பார்வையில், ஜனங்களுடைய பார்வையில், அங்கே இருக்கிற சூழ்நிலையில் ரொம்ப குற்றப்படுத்தப்பட்டு நிற்கிறவர்கள் யார் அப்படின்னு சொன்னால், இந்த பெண் தான் அந்த இடத்துல குற்றப்படுத்த எல்லாரும் ரொம்ப அவமானமாக, ரொம்ப உடைஞ்சு அவளை வந்து வித்தியாசமாய் பார்க்கிற ஒரு சூழ்நிலை வந்து அந்த இடத்துல உண்டாகுது. அதே போல அம்னோன் வந்து செய்தது வந்து மிகப்பெரிய தவறு. அம்னோன் அப்படி செஞ்சிருக்க கூடாது. தாமார் அப்படின்றது வந்து ஒரு நல்ல பெண், அவங்க வந்து ஒரு குடும்பத்தினுடைய பெண், வந்து அவன் எந்த தப்பும் அந்த இடத்துல பண்ணலை. மற்ற மாதிரி என்ன, ஒருவேளை அந்த தன்னுடைய சொந்த சகோதரனே அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. அது வந்து வேதம் வந்து நமக்கு வந்து தெளிவாக சொல்லப்படவில்லை. ஆனால் சில இடங்களில் வந்து இப்போ கடந்த சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் கூட நிறைய பேர் யூடியூப்பில் ஒரு நியூஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு பொண்ணு பைக்கில் போகிற பொண்ணு ஒரு பையனை பார்த்து வந்து சிரிச்சிருக்காங்க. சும்மா ஜஸ்ட்டு வந்து சிரித்து வந்து ஹாயின்னு சொல்லிச்சா தெரியல, ஒரு புன்சிரிப்போடு சிரித்ததுக்கு அந்த பையன் வந்து அந்த பிள்ளையை துரத்திட்டு போய் அந்த பிள்ளைக்கு வந்து முத்தம் கொடுத்துட்டான் அப்படின்றதுல கேஸ் ஃபைல் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணாங்க. கேட்டிருக்க நியூஸ் பார்த்தீங்களா? இப்போ சமீபத்தில் இப்போ 1 வீக் தான் ஆச்சு. அவனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த பையன் சும்மா ஜஸ்ட் வந்து அந்த பிள்ளை வந்து அவனை பார்த்து சிரிச்ச ஒன்று தான், வேற ஒன்றுமே இல்லை. அவனை பார்த்து வந்து அவனை இதுக்கு முன்னாடி பழகுனதில்லை, பேசினதில்லை, எதுவுமே பண்ணதில்லை. அந்த பையனை பார்த்து சிரிச்ச ஒரு காரணத்திற்காக அவன் வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால், அதை வந்து ரொம்ப ப்ளஸ் பாயிண்டாக எடுத்துட்டாங்க. ஒருவேளை வந்து அந்த பிள்ளைக்கு நம்மளை பிடிச்சிச்சு நினச்சானோ, என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அவன் பின்னாடியே துரத்திட்டு போய் அப்படி பண்ணுனா அப்படின்னு சொல்லி அந்த நியூஸை பார்த்த உடனே எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் கேர்ள்ஸ் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் கொடுக்குற சின்ன இன்விடேஷன் ரொம்ப குட்டியாக தான் இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்காது. நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் வந்து ஒன்று நினச்சிக்கங்களேன், உன்னுடைய ரெக்கார்டு நோட்டை கொடு, நான் உனக்கு இந்த ரெக்கார்டு நோட்டை எழுதி கொடுக்குறேன் அப்படின்ற அந்த ஒரு சின்ன கேப் இருக்குது பாருங்களேன், அந்த சின்ன ஒரு பரிதாபம் இருக்குது பாருங்களேன், அதுவே என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், கடைசியில் உங்களை வஞ்சிக்கிற அளவுக்கு உங்களை கொண்டு போய் விட்டுரும். நீங்கள் ரொம்ப, அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். நீங்கள் வந்து இந்த பொல்லாத உலகத்தில் நீங்கள் தப்பு வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் 1% கூட என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, இடம் அப்படின்ற ஒன்றை நீங்கள் கொடுத்துடவே கூடாது. அப்புறம் இடம் கொடுத்துட்டு பேசிட்டு அதற்கு பிறகு வந்து அத்தனை எஸ்எம்எஸ் பண்ணிட்டு, நான் உன்னை பிரதராக நான் நினச்சேன், நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை, நீ இப்படி என்னை அப்ரோச் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நீங்கள் ஒரு நாளும் வந்துடக்கூடாது.
இப்போ வந்து ஒரு பாய் வந்து ஒரு பையன் வந்து உங்களை நீங்கள் ஒரு இடத்துல ட்ராப் நீங்கள் போக வேண்டியது இருக்குது, அவனும் போக வேண்டியது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவன் கேட்குறான், இந்த மாதிரி பைக்கில் ஏறியா, நீ வரியா, போகலாமா, இந்த இடத்துல நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து அதை இந்த உலகத்தில் இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் வந்து இதை ஒரு பெரிய தவறாய் கொண்டு வந்து பேசி இது ஒரு மிஸ்டேக் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் வளர்க்கப்படலை. ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் சில நேரத்திலே அவ்வளவு உரிமை கொடுத்து ஒரு பாயினுடைய பைக்கில் ஏறி உட்கார்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கல்ல, அந்த நேரம் அது நீங்கள் கொடுக்குற சிலர் என்ன நினச்சிடுவாங்க அப்படின்னு சொன்னால், நல்ல எண்ணத்தோடு நல்ல புத்தியோடு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது இல்லை. ஆனால் நல்ல எண்ணத்தோடு இருக்கிற நபராக இருந்தால் கூட சில காரியங்கள் வந்து கண்டினியூ ஆகுமானால், நீங்கள் அவைலபிளாக இருப்பீர்களே ஆனால், ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து எல்லா தவறான செயல்களும் இல்லைன்னா ஒரு லவ் அஃபேர் கூட வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது டைரெக்டாக வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாமே ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னால், ரொம்ப சிம்பிளாக தான். ஒன்று அக்கா, இல்லைன்னா தங்கச்சி, இல்லைன்னா பேர் சொல்லி கூப்பிடு, இல்லைன்னா ஒரு பென்சில், இல்லை அப்படின்னு சொன்னால் சின்ன ஒரு எஸ்எம்எஸ், இதில் தான் சில நேரத்தில் என்ன பண்ணுவோம்னா ஆரம்பித்து அது கடைசியில் இந்த அவைலபிள் இருக்குது பாருங்களேன், நீங்கள் அந்த கண்டினியூட்டி இருக்குது பாருங்களேன், அது வந்து எந்த விதத்திலும் உங்களை மாற்றுவதற்காக, உங்களை வந்து வித்தியாசமாய் திசை திருப்புவதற்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அவங்களுக்கு. அதனால் நீங்கள் வந்து இந்த கேர்ள்ஸ் கேம்பில் ஃபஸ்ட்டு முதலாவதாக ஒன்று நீங்கள் நினைக்கணும். என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னால், எந்த பாதிப்பானாலும் கடைசியில் பாதிக்கப்படுகிறது யார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தான் பாதிக்கப்படுவீங்க. நீங்கள் தான் பாதிக்கப்படுவீங்க. அதனால் நான் தப்பு பண்ண மாட்டேன், நான் மிஸ்டேக் பண்ணக்கூடாது, நான் ஆண்டவருடைய பிள்ளையாக வாழணும், நான் வந்து என்னை கண்ட்ரோலாக வச்சுக்கணும். ஏன் என்னை கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், என்னுடைய வாழ்க்கையிலே நான் செய்கிற சின்ன தவறாக இருந்தாலும் பெரிய தவறாக இருந்தாலும் அதில் பாதிக்கப்படுகிறது யார் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு சொல்லுங்களேன், நான் தான். இன்னைக்கு நம்ம ஒன்றும் வந்து ஃபாரினில் இல்லை, நம்ம ஒன்றும் பெரிய அமெரிக்காவில் இல்லை. ஆமாம், சில நாடுகளில் சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா சில தேசங்களில் வந்து சில கல்ச்சர் வந்து 2 பேருக்கும் பனிஷ்மெண்ட்டு, 2 பேருக்கும் அவமானம் அப்படின்னலாம் இருக்குது. ஆனால் உண்மையாக வந்து நம்முடைய தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற பிள்ளைகள் ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், எந்த காரியத்தில் நீங்கள் வந்து விழுந்து போனாலும் முதல் அவமானம் உங்களுக்கு யாருக்கு வரும் அப்படின்னு சொன்னால், சில நேரத்தில் உங்களுக்கு தான் வரும். அப்படி அதனால நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவரே, நான் எதிலையுமே சிக்கி கொள்ளாதபடி என்னை கிருபையாய் காத்து கொள்ளுவீராக. இப்போ அம்னோன் வந்து அந்த மாதிரி அட்ராக்ஷன் ஆகி ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவனுடைய நண்பன் வந்து தவறான விதத்தில் நடத்தி இப்போ வந்து ஒரு பெரிய பாதிப்புக்குள்ளாகி, அந்த பெண்ணை குறித்து வேதம் சொல்லுது, தன் தலையிலே புழுதியை போட்டுட்டு வந்து அந்த பிள்ளை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் கத்திட்டே போகுது, ரொம்ப அழுது. இப்போ பாருங்களேன், அவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சிருச்சு. இப்போ அம்னோனுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடைச்சி அவன் சாகிறதுனால இந்த பொண்ணுக்கு ஏதாவது நன்மை இருக்குன்னு கேட்டா எந்த நன்மையும் இல்லை. அவனுடைய உயிர் போச்சுன்றதுக்காக ஏதாவது நன்மை இருக்குதா? அவனை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டாங்கன்றதுக்காக ஏதாவது நன்மை இருக்குதா? நல்லா நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களை ஏமாத்துகிற பர்சன், உங்களை ஏமாத்துற நபருக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கிறதுனால நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கை வந்து வெற்றி அடைஞ்சிடாது. நீங்க ரொம்ப கவனமா நீங்க கவனிச்சுக்கணும். சில என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில முக்கியமான காரியத்தை செய்துவிட்டு சிலர் வந்து, நீங்க ரொம்ப கவனமா நீங்க கவனிச்சுக்கோங்க, உங்களை பிசிக்கலா அட்ராக்ட் பண்ணி உங்களோட பேசுகிற ஒரு நபர் கண்டிப்பாக உங்களை கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அப்படி கல்யாணம் பண்ணினாலும் நீங்க கண்டிப்பாக நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அவனுடைய சந்தேகம் உங்களை விட்டு எடுக்கப்படவே மாட்டாது. இது நீங்க 100% நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நீங்க யாராவது ஒருவேளை இங்க யாராவது இந்த சத்தத்தை கேட்கறவங்க நீங்க லவ் பண்றீங்களா, நேசிக்கிறீங்களா அப்படின்னு தெரியாது. ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்க, நீங்க வந்து அப்படி ஒரு நபரை நேசிப்பீர்களே ஆனால், அப்படி ஒரு நபரோட பேசிக்கொண்டு இருப்பீர்களே ஆனால், அவங்களிடத்துல வந்து நீங்க வந்து வெகுளித்தனமா நீங்க சேட் பண்ணலாம். நீங்க வந்து தப்பு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்ப பாருங்களேன், ஒரு பையனை குறித்து நீங்க நேசிக்கிற இல்லைன்னா நீங்க பேசிட்டு இருக்கிற ஒரு நபர்கிட்ட ஒரு பாயை குறித்து நீங்க டெக்ஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், அந்த பையனுடைய அவனுடைய தாடி நல்லா இருக்குது, இல்லைன்னா அவனுடைய ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குது சொல்ற உதாரணத்துக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்றை நீங்க ஷேர் பண்ணா கூட உங்களை உயிருக்குயிராய் நான் நேசிக்கிறேன், நீ இல்லாம நான் வாழ முடியாது, நீ இல்லாம நான் இருக்க முடியாதுன்னு சொன்ன ஒரு நபர் ஒன்று
அந்த நபர் உங்களை கல்யாணம் பண்ண மாட்டாரு. இன்னொன்னு, அப்படி திருமணம் செய்தாலும் நீங்க கல்யாணம் பண்ணினதற்கு பிறகு இருக்கு பாருங்க சந்தேகம், இருக்கு பாருங்க, நீங்க வாழவே முடியாது, வாழவே முடியாது. நிறைய ஜென்ஸுக்குள்ள இருக்கிற கேரக்டர் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கேரக்டர் அவங்களுக்குள்ள இருக்கும். ஏற்கனவே உங்களை அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல நீங்க பார்த்து நீங்க தவறே செய்யாட்டா கூட நீங்க தப்பு செஞ்சிருப்பீங்கன்னு சில நேரத்துல நிரூபிச்சிருவாங்க. நீ அப்படி இன்னைக்கு என்கிட்ட அப்படி பேசினவ தானே, நீ அப்படி என்கிட்ட பழகினவ தானே, நீ அன்னைக்கு வந்து அந்த பையனை குறிச்சு அப்படி பேசினதுல, அப்ப உனக்குள்ள எப்படி அது இல்லாம இருந்திருக்கும், எப்படி இல்லாம இருக்கும். அதனால ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல நீங்க மனசுல ரொம்ப கவனமா கவனிக்கணும். என்ன நடந்தாலும் பாதிக்கப்படுகிறது, சொல்லுங்க எல்லாருமே, பாதிக்கப்படுகிறது யார் தான்? நீங்க தான். பாதிப்பு உங்களுக்கு தான், பாதிப்பு உங்களுக்கு தான், பாதிப்பு உங்களுக்கு தான். உங்களுக்கு நிறைய மனசாட்சி இருக்குது, உங்களுக்கு நிறைய உணர்வுகள் இருக்கிறது. நீங்க வந்து அந்த உணர்வு வந்து உங்களுக்கு ரொம்ப போராடும், எப்பவுமே போராடும். உங்களுடைய லாங் லைஃப் போராடும், உங்களுடைய மரணம் வரைக்கும் சில நேரத்தில் போராடும். அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், அந்த மிஸ்டேக்கை பண்ணதுக்கு அப்புறம் அந்த குற்ற மனசாட்சி இருக்கு பாருங்களேன், அந்த குற்ற மனசாட்சி அந்த மனுஷனை வந்து 20 வருஷமா வாழவே விடல. அதனால கர்த்தர் மன்னிக்கிறவர் தான். அதனால ஆண்டவரே, நான் எந்த பிரச்சனையிலையும் மாட்டக்கூடாது, நான் எதுலையும் நேசிக்க கூடாது. ஏன் அப்படின்னா, நான் என்னை பாதிக்க பண்ணுகிற ஒண்ணு மேல நான் என்ன பண்ண மாட்டேன்னா விழமாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவை ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாருமே எடுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்காதீங்க, என்ன பாஸ்டர் அப்பா அவங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா, இப்படி உங்களுடைய மனசில் வந்து நிறைய சிந்தைகள் ஓடலாம், நிறைய ஓடலாம். ஏன் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு வந்து உங்களை வழி நடத்துகிற, ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு இன்னைக்கு 41 வயசு. நான் சொல்கிறேன், நான் இத்தனை ஆயிரக்கணக்கான வாலிபர்களை சந்திக்கிறேன், வாலிப தங்கச்சிங்களை நான் சந்திக்கிறேன், அத்தனை தங்கச்சிங்களுக்கு நான் கவுன்சிலிங் கொடுக்குறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வச்சு சொல்கிறேன், இல்லை அது வந்து கண்டிப்பாக நீங்கள் தான் பாதிக்கப்படுவீங்க. பாருங்க, ஒரு சின்ன வீடியோ, அந்த வீடியோ வந்து ஒரு பிள்ளையினுடைய எதிர்காலத்தை தொலைச்சிருச்சு. இல்ல, அவன் நல்ல பிள்ளை, ஆனா அவங்கள பாக்குறவங்க எல்லாருமே அவ்வளவு தூரம் நர்சாட்சி சொன்னாலும் அவங்க அன்னைக்கு பார்த்ததை வச்சு அந்த பிள்ளைய வந்து வேணான்னு ரிஜெக்ட் பண்றாங்க. அதனால நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நீங்க வந்து உங்களை ரொம்ப அழகா நீங்க காத்து கொள்ளணும், நீங்க பத்திரப்படுத்தணும். எப்படி பத்திரப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எந்த கண்ணும் என் மேல என்ன பண்ணக்கூடாதுன்னா பற்றவே கூடாதுப்பா, உங்க கண்ணு மட்டும்தான் என் மேல படணும், உங்க நிழல் மட்டும்தான் என் மேல படணும், உங்க அன்பு மட்டும்தான் என் மேல படணும். ஸோ இதுக்கு முன்னாடி, இந்த கேர்ள்ஸ் கேம்புக்கு முன்னாடி உங்களுடைய சாட்சியை குறித்து உங்களுக்கு அக்கறை இல்லாமல் இருந்திருக்கலாம், உங்களுடைய ஃபியூச்சரை குறித்து உங்களுக்கு அக்கறை இல்லாமல் இருந்திருக்கலாம். எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்க வந்திருக்கலாம். அவ்வளவுதான், தப்பு பண்ணி முடிச்ச உடனே, இல்லைன்னா தப்பு பண்ணி ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணா அதை என்ன மறந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். பண்ணாதவங்களா, பண்ணலையா யாருமே அப்படின்னு நிறைய நீங்க சொல்லலாம். ஆனா இன்னைக்கு இந்த கேர்ள்ஸ் கேம்ப்ல நீங்க ஒரு முடிவு எடுங்க. என்ன அப்படின்னா, நான் எந்த மிஸ்டேக் பண்ணினாலும் ரொம்ப பாதிக்கப்படுகிறது யார் தான் அப்படின்னு சொன்ன நான் தான். ஏன்னா நீங்க நிறைய பேசுவீங்க, நீங்க ரொம்ப லேடிஸை கேர்ள்ஸை பொறுத்த அளவில் நிறைய பேசுவீங்க. நீங்க, நான் என்னுடைய மனைவியிடத்துல பேசினதை விட என்னுடைய மனைவி என்கிட்ட பேசினது நிறைய அதிகம். இப்போ எந்த ஒரு மனிதன் அதிகமாய் பேசுகிறானோ அந்த மனிதன் ரகசியங்களை எதையுமே ரகசியங்களை வச்சுக்க முடியாது, ரகசியங்களை மறைக்கவும் முடியாது. நீங்க அதிகமாய் பேசுகிறதுனால கண்டிப்பாக நீங்கள் எந்த ரகசியத்தையும் உங்களுக்கு உள்ள என்ன பண்ணிக்க முடியாதுன்னா வச்சுக்கவே முடியாது. நீங்க மன்னிப்பீங்க, நீங்க மறப்பீங்க, ஆனா உங்களுக்குன்னு கொடுக்குற பர்சன் மன்னிப்பாரா அப்படின்றது நமக்கு தெரியாது. அதனால இந்த கேர்ள்ஸ் கேம்பில் நம்பர் 1, மனசுல ரொம்ப கவனமாய் கவனிங்கள். நீங்க ஒரு SMS அனுப்பினாலும், நீங்க ஒரு சேட் பண்ணாலும், நீங்க ஒரு கால் பண்ணி பேசினாலும், நீங்க ஒரு வண்டியில ஏறி டிராவல் பண்ணாலும், நீங்க காலேஜ் ஒருவேளை கட்டடிச்சு நீங்க போனாலும், பாதிக்கப்படுவது யார் அப்படின்னா நீங்க தான். பாதிக்கப்படுகிறது நீங்க தான். சில ஒரு காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பசங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுல ரொம்ப வந்து இதுவா இருப்பாங்க. அப்படின்னு சொன்னா ஒரு பிள்ளைய வந்து நேசிச்சாலோ லவ் பண்ணாலோ பாத்தீங்கன்னா அவங்களே வாழ்க்கை, அவங்க இல்லாம வாழ முடியாது, அவங்க எல்லாமே இருக்க முடியாது அப்படின்றலாம் இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு உள்ள கல்ச்சர், இன்னைக்கு உள்ள ஜனங்கள் பொறுத்த அளவுல, இன்னைக்கு உள்ள பசங்க பொறுத்த அளவுல ரொம்ப பிராட் மைண்ட் ஆனதுனால, இதெல்லாம் என்ன பெரிய விஷயம், இதெல்லாம் என்ன பெரிய விஷயம், போ, இதெல்லாம் யாருமே பண்ணாதா, யாருமே செய்யாதா, என்ன இப்ப பண்ணி போட்டவங்க, என்ன இப்ப செஞ்சு போட்டாங்க, எதுக்கு இப்படி ஓன் அழுது உட்கார்ந்து இருக்கிற, இல்ல நான் ஒன்னு அப்படி நினைச்சேன், ஒன்னு இப்படி நினைச்சேன், நீ என்ன கைவிடுவேன்னு நினைக்கவே இல்லை. தயவு செய்து பாய்ஸ் உங்களுக்கு கொடுக்கிற எந்த வாக்குறுதியையும் தயவு செய்து நம்பவே நம்பாதீங்க.
அவனுடைய வெளி பிம்பத்தை நீங்க நம்பவே நம்பாதீங்க, வெளி தோற்றத்தை நம்பவே நம்பாதீங்க. நான் சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல ஒரு மனுஷன் உங்களிடத்துல பழகிட்டாங்கன்னா அதற்கு பிறகு அவனுடைய வாக்குறுதிகள் ஒன்று கூட உங்களுக்கு நிறைவேறாது. இதை நீங்க எழுதி வச்சுங்க. அதனால நான் பாதிக்கப்படுகிற ஒரு காரியத்திற்கு நான் கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டேன்னா, நான் இடம் கொடுக்க மாட்டேன், இடம் கொடுக்க மாட்டேன். ஆண்டவர் உங்க மேல ஒரு பெரிய தரிசனத்தை வச்சிருக்கிறாரு. உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாரு. ஒரு குடும்பத்தை கட்டக்கூடிய பெரிய பொறுப்பை ஆண்டவர் கேர்ள்ஸ்கிட்ட தான் கொடுக்கிறாரு. நீங்க அடுத்து ஒரு குடும்ப ஸ்திரீயா மாற போறீங்க. நீங்க அடுத்து ஒரு ஃபேமிலி தலைவியா மாற போறீங்க. இன்னைக்கு உங்க அம்மாவை பார்த்துக்கலாம், உங்களை அப்பாவை பார்த்துக்கலாம். ஆனா நீங்க உங்க ஃபேமிலியை நடத்துறதற்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம என் வாழ்க்கை அமையணும்னு இன்னைக்கு ஆசைப்படுங்க. ஆண்டவர் நீங்க விருப்பப்படுகிறதை கர்த்தர் தருவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். மறக்கக்கூடாது, மறக்கக்கூடாது. நம்பர் 1, எது நடந்தாலும் பாதிக்கப்படுகிறது யாருதான்? சொல்லுங்க, சத்தமா சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, நான் தான், நீங்க தான், நீங்க தான். நீங்க தான் நினைச்சிட்டே இருப்பீங்க, நீங்க தான் அழுதுட்டே இருப்பீங்க, உங்களுக்கு தான் மனசாட்சி உறுத்திட்டே இருக்கும், உங்களுக்கு தான் பாதிச்சுட்டே இருக்கும். ஆனா உங்களை அந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குள்ள கொண்டு போய் விட்ட நபர் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு தங்கச்சி கடந்த நாட்கள், நான் பேர் சொல்லல, நீங்க அதுக்காக பாஸ்வேர்டு எதுவும் ஷேர் பண்ண முடியாதுன்னு நினைச்சிடாதீங்க. ஜஸ்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன். ஒரு பையன் ஒரு பொண்ணு எங்கிட்ட கவுன்சிலிங் வரும்போது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பிள்ளை அந்த பையனோட ரொம்ப நெருக்கமா பழகுறா, பேசிட்டே இருக்கிறா. ஒரு காலகட்டத்தில் இவங்க 2 பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பெரிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. சூழ்நிலை வந்த உடனே இந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாருங்களேன், அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலரை பார்த்து சொல்றான், அவளை அப்ரோச் பண்ணுங்கடா, அவளை அப்ரோச் பண்ணு, அவள்கிட்ட பேசு, கண்டிப்பா அவ பேசுவான், அவங்ககிட்ட கண்டிப்பா அவங்கள்ட்ட சேட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையினுடைய நம்பரை கொடுத்து, நீ இந்த மாதிரி சேட் பண்ணா நீ சேட் பண்ணு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லி, அந்த பையன் இந்த ஃபோன் பண்ணி, நீ எப்படி இப்படி ஃபர்ஸ்ட் டைமா நீ ஃபோன் பண்ணி ஃபர்ஸ்ட் டைமா இப்படி SMS எப்படி பண்ற அப்படின்னு அந்த பையன்கிட்ட கேட்கும்போது, அந்த பையன் சொல்றான், இல்ல நீ தான் இத்தனை இயரா அந்த பையனோட பழகிட்டு இருந்தேல, அவன் தான் உங்ககிட்ட பேச நீ பேசுவேன்னு சொன்னான். அந்த வார்த்தையை சொல்லும் போது அந்த புள்ள அழுதா பாருங்க, ஒரு அழுக உண்மையிலே என்னால தாங்கவே முடியல. நானே ஒரு அப்பாவா இருந்தா, நானே ஒரு பிரதரா இருந்தா, அவனை அவ்வளோ கேள்வி மேல கேள்வி கேட்கணுன்ற அளவுக்கு எனக்கு கோபம் வந்துச்சு. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு பாதிக்கப்பட்டு நிற்கிறது யார் அப்படின்னா, அவ தான் பாதிக்கப்பட்டு நிற்கிறார். அதனால ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை. இதுவரைக்கும் ஒருவேளை எந்த சிக்கல்ல எந்த பிரச்சனையில நீங்க மாட்டீங்க, எப்படி அதன் நிமித்தமா உங்களுக்கு பாதிப்பு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்போ இந்த கேர்ள்ஸ் கேம்ப்ல நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். ஆண்டவர் யாரும் முன்னாடி உங்களை கை கட்டி நிக்கிற மாதிரி கர்த்தர் உங்களை வைக்கக்கூடாது. யாரும் உங்களை விரல் நீட்டுறது மாதிரி நீங்க நிற்கக்கூடாது. யாரும் உங்களை அவமானப்படுத்துறது மாதிரி உங்களை நிற்கக்கூடாது. இந்த பொண்ணு இப்படிதான் அப்படின்ற ஒரு காரியத்தை நீங்க ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு பேரை நீங்க வாங்கவே கூடாது. எல்லாம் போய் பாருங்க, அழகுக்காக, உடம்பிற்காக, டைமிங்காக யூஸ் பண்றவங்க நிறைய பேர் இந்த உலகத்துல பெருகிட்டாங்க. இன்னைக்கு காலையில கூட பாத்தீங்கன்னா, காலையில கூட ஒரு அம்மாவும் பிள்ளையும் அந்த அம்மா அழுறாங்க. ஐயோ, அந்த பிள்ளைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 வருடமா நான் பார்த்துட்டு இருக்கேன். 7 வருஷமா அவங்க குடும்பத்துல அடிக்கடி போய் நான் ஜெபம் பண்ணிருக்கேன். அந்த புள்ள பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவ்வளோ டேலண்டட். எனக்கே பிரமிப்பா இருக்கும் அந்த புள்ள அந்த குடும்பத்தை நடத்துறதை பார்த்தா. ஆனா சம் டைம் ஒரு 5 இயர்ஸ் பார்த்தா அவ பேக்ல போயிட்டா. திடீர்னு ரொம்ப அழகாயிட்டாவா. அவளுக்கு நிறைய, அவ அழகான உடனே அவளுக்கு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அப்பவே அவளை கூட்டு வான் பண்ணேன், இல்ல வேண்டாம் பாப்பா, நீ பண்றது சரியில்லை, இனி நீ இப்படி பண்ணாத, ஏன்னா அவங்க உன்னை ஏமாத்திட்டு போயிடுவாங்க, அவங்க உன்னுடைய அழகுக்காக தான் அவங்க பின்னாடி வர்றாங்க, உனக்கு மேல ஆண்டவர் பெரிய தரிசனம் வச்சிருக்கிறாரு, நீ விட்டுறாதேன்னு அவ்வளவு தூரம் சொன்னேன். 5 இயர்ஸ் பாத்தீங்கன்னா அவ சர்ச்சுக்கு எப்பாவது ஒரு டைம் வருவா, வந்தா கூட செல்போன் தான் ரொம்ப நோண்டிட்டு இருப்பா. உலகம் ஃப்ரெண்ட்ஸ், SMS, போனு. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா திடீர்னு 5 இயர்ஸ் தாண்டி அவளுக்கு 27 இயர்ஸ், 27 வயசு வந்துருச்சு. இப்ப 27 வயசு வந்துச்சு, அவங்க அம்மா சீரியஸ் ஆயிட்டாங்க, அவங்க அப்பா இறந்துட்டாரு. இப்ப அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். இவ யார நம்பி போனாலோ, இவ யார்கிட்ட பேசினாலோ, அந்த பையன் இவ நகையை வாங்கிட்டான், இவ டைமை வாங்கிட்டான், இவளுடைய சரீரத்தை வாங்கிட்டான், எல்லாத்தையும் வாங்கிட்டு இன்னைக்கு நிற்கதியா அவளை நிக்க வச்சுட்டு 27 வயசுல எதுவுமே பண்ண முடியாம இனி எப்படி அடுத்த வாழ்க்கை நான் தொடருவேன்னு இன்னைக்கு அவ அழுதுட்டே நிக்கிறான்.
5 வருஷத்துக்கு முன்னாடி அவள் எச்சரிச்சு கேட்கவே இல்லைப்பா. ஆனால் நான் அவளை குற்றப்படுத்தலை, நான் ஒன்றும் சொல்லலை. சரிப்பா, நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் நல்ல ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முகமெல்லாம் அப்படியே இருண்டு, முகம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிம்பிள்ஸ் வந்து அலங்கோலம் ஆயிட்டாவா, அலங்கோலம் ஆயிட்டா. அவ்வளோ வருத்தமாக இருக்குது அந்த பிள்ளைகளை பார்க்கும்போது. நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். உங்களால தான் ஆண்டவர் ராஜ்யம் கட்டப்படும். உங்களுடைய ஜெபத்திற்கு பெரிய வேல்யூ இருக்கிறது. இன்னைக்கு இவ்வளவு பெரிய எழுப்புதல் நம்முடைய தேசத்திற்கு வருகிறதற்கு காரணமே பின்பாக இருந்து சிஸ்டர்ஸ் ஜெபம் பண்ண ஜெபம் தான். ஆண்கள் கூட அவ்வளவு ஜெபம் பண்ண மாட்டாங்க, பெண்கள் ஜெபம் பண்ணுவாங்க. சில குடும்பங்களுக்கு பின்னணி அந்த குடும்பத்தை கட்டினது பெண்கள் தான் கட்டி இருக்கிறாங்க. ஒரு பெண் ஒருவேளை வெளி பிரகாரமா யாருக்கு முன்னாடியும் தெரியாவிட்டாலும் ஒரு பெண்ணோட ரோல் அப்படின்றது பெரிய ரோல், அது பெரிய ரோல். அவங்க இல்லை, அப்படி இல்லைன்னா அவங்க இல்லைன்னா அந்த முழுமையே இல்லை. அவங்க இல்லைன்னா குடும்பத்துல முழுமை இல்லை, அவங்க இல்லைன்னா உலகத்துல முழுமை இல்லை. நீங்க இல்லைன்னா இந்த உலகத்துல எந்த முழுமையுமே இருக்காது. அதனால ஒன்று, உங்கள் இளம் வயதின் பக்தியை கர்த்தர் பார்க்கிறார். இப்ப நான் விடுவேன், நான் இப்ப தூக்கி போடுவேன். ஏதோ ஒன்னு ஆண்டவர் தூக்கி போட சொல்றாரு, ஏதோ ஒன்னு ஆண்டவர் விட சொல்றாரு, ஏதோ ஒன்ன நீ பின்தொடராதேன்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, இது உனக்கு ஒரு பெரிய விளைவை உண்டு பண்ணும், இது உனக்கு பெரிய கஷ்டத்தை உண்டு பண்ணும். நீ அவமானப்பட்டுருவ, நீ வெட்கப்பட்டுருவ, நீ விழுந்துருவ, நீ கூனி குறுகி நின்றுவ. உன்னுடைய இருதயம் ரொம்ப சாஃப்டானது, உன்னால அதை தாங்கிக்க முடியாது, உன்னால அதை மறக்க முடியாது, உன்னால அதை விட முடியாது, உன்னால அதை தூக்கி போட முடியாது. நாளைக்கு நீ அவமானப்பட்டு நின்ற கூடாதுன்றதுக்காக ஆண்டவர் இன்றைக்கு என்ன அனுப்பி உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறாருன்னு நீங்க நினைங்க. நீங்க எந்த பகுதியில என்ன எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து எத்தனையோ மீட்டிங்ஸ் நடத்தி இருக்கிறேன். ஆனால் கேர்ள்ஸ், கண்டிப்பாக கேர்ள்ஸ் மீட்டிங் நடத்தும் போது உங்களுடைய ரெஸ்பான்ஸ், உங்களுடைய பாட்டு, நீங்க உங்களுடைய கீழ்ப்படிதல், நீ வீட்டில் எப்படி இருக்கீங்கன்னு தெரியல. ஆனால் எனக்கு உங்களை ரொம்ப அட்மையர் பண்றேன், உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன். ஆனால் நீங்க பாதிக்கப்படுகிறத என்னால் பார்க்கவே முடியாது. அதனால இப்போ நீங்க ஒப்பு கொடுங்க. யாராவது ஒருத்தர் இந்த ஜெபத்தில் அப்படி இருந்தா, நீங்க ஒருவேளை இங்கே நீங்க அழ முடியாது, இங்க நீங்க ஒப்பு கொடுக்க முடியாம இருக்கலாம், இங்க யாராவது ஒருத்தர் உங்களை பார்த்துருவாங்களோ அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். ஆனா இன்னைக்கு தயவு செய்து நீங்க வீட்டுல போய் இல்லைன்னா எங்கேயாவது உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்துல மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே, நீங்க ஒருவேளை இது ஆரம்பமா இருக்கலாம், இது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் துவங்கவே இல்லை பாஸ்டர், இப்பதான் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம், இப்பதான் அந்த காரியத்தை, அந்த சேட்டிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இப்பதான் அந்த பேச்சை நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். ஆனா ஆண்டவர் தெளிவா உங்களிடத்துல சொல்கிறாரு, இல்ல இல்ல, நீ வெட்கப்பட்டு நின்றுவ, நீ வெட்கப்பட்டு நின்றுவ, நீ வெட்கப்பட்டு நின்றுவ, நீ அவமானப்பட்டு நின்றுவ. அதற்கு பிறகு யார் பாருங்களேன், நீ ஒண்ணு கவனிங்க. வேதத்துல வந்து ஆகார் என்கிற ஒரு பெண்ணு, அகைன் வந்து சாராய் என்கிற ஒருத்தன். இப்போ சாராய்க்கு வந்து குழந்தை இல்லாததுனால இப்போ இந்த சாராய் என்ன பண்றாங்கன்னா, ஆகார் என்கிற ஒரு அடிமை பெண்ணை கொண்டு போய் தன்னுடைய கணவனாருக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ அவர்களால ஒரு குழந்தை பிறந்துச்சு, ஒரு பிள்ளை பிறந்தாச்சு. இப்போ இந்த ஆபிரகாம் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம்கிட்ட இவங்க சொல்றாங்க, நான் அந்த லேடியை வச்சுக்க முடியாது, அவ இவ்வளவு இது பண்றா, அவளை அனுப்பி விடுன்னு சொன்ன உடனே ஆண்டவர் வந்து உன்னுடைய சாராய் பேசுறது ஏற்கனவே கேட்டேன், இப்பவும் கேட்டு கர்த்தர் சொல்லிட்டாரு. இப்போ அந்த இடத்துல வெட்கப்பட்டு நிற்கிறது யாரு? அந்த இடத்துல யாருமே இல்லாத அனாதையா நிற்கிறது யாரு? அந்த இடத்துல பாதிப்பு யாருக்கு அப்படின்னு சொன்னா, யாரையும் நம்ம நம்பிட முடியாது, யாரையும் நம்பிட முடியாது. பச்சை குழந்தைய கையில வச்சுட்டு ஒரு துருத்தி நிறைய தண்ணீரை கொடுத்துட்டு நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான், அவளை கேட்கறதுக்கு யாரும் இல்லை. அதனால அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுடைய வாழ்க்கையிலே வராதபடி ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவதற்காக கர்த்தர் உங்களை கிருபையாய் கர்த்தர் விரும்புகிறார். நான் இனி பேச மாட்டேன், நான் இனி பழக மாட்டேன், நான் இனி அந்த காரியத்தை செய்ய மாட்டேன். ஏன் அப்படின்னா, நான் பின்பாக வருகிற அந்த விளைவுக்காக இன்றைக்கே நான் என்ன பண்றேன்னா, என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி ஹல்லேலூயா. நீங்க நடந்து போகும்போது, நீங்க ஒரு இடத்துல போகும்போது கூட பாருங்க, உங்களுக்குன்னு ஒரு பேர் வைப்பாங்க, உங்களுக்குன்னு ஒரு பட்ட பேர் வைப்பாங்க. உங்களை ஒரு வித்தியாசமான விதத்துல வந்து மற்றவங்களுக்கு முன்னாடி காமிச்சிருவாங்க. நீங்க இப்படிதான் அப்படின்னு உங்களை கொண்டு வந்துருவாங்க. ஒரு காலகட்டத்தில் நல்லா தான் பேசுவாங்க, நம்மகிட்ட நல்லா தான் பேசுவாங்க. ஆனா ஒரே ஒரு சிக்கல்ல, ஒரே ஒரு பிரச்சனையில, ஒரு ப்ராப்ளத்துல நீங்க மாட்டி ஒரு நேமை மட்டும் நீங்க ஸ்பாயில் பண்ணிட்டீங்கன்னா, உங்களை என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உங்களுக்கு அந்த மாதிரி பட்டமே கட்டிடுவாங்க. அப்படி நடந்த எல்லாத்துலயுமே அப்படி நீங்க உங்களுக்கு தெரியாது நிறைய நேரத்துல. அதனால நீ எப்பவுமே ஒன்று, என்னுடைய சாட்சியினுடைய வாழ்க்கையை நான் காத்துக்கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை தருவான். நான் இதை பண்ண மாட்டேன், நான் இதை செய்ய மாட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னா,
என்னுடைய எதிர்காலமே, என்னுடைய வாழ்க்கை நான் தான் கஷ்டப்படுவேன், நான் தான் கஷ்டப்படுவேன். அதனால நான் என்ன பண்ண மாட்டேன்னா, நான் செய்ய மாட்டேன். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? அவங்க கஷ்டப்படுறாங்களோ இல்லையோ அதை குறித்து நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதை விட்டுருங்க. நான் என்னுடைய எதிர்காலத்தை நானே அழிச்சுக்க மாட்டேன், என் வாழ்க்கையை நானே அழிச்சுக்க மாட்டேன். ஆமேன். ஸோ நம்பர் 2, இரண்டாவது ஒரு 3 காரியத்தை மட்டும் சொல்லி உங்க எல்லாருக்காக நான் ஜெபம் பண்ணிடுறேன். ஸோ நம்பர் 2, ரெண்டாவது, 1, நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுவரையில் நடந்தெல்லாம் போட்டோம், இதுவரைக்கும் இருந்தெல்லாம் போட்டோம். இனி என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய எதிர்காலம் கெட்டு போகிற அளவிற்கு, என்னை குற்றப்படுத்துகிற அளவிற்கு, என்னை விரல் நீட்டுகிற அளவிற்கு என்னுடைய சாட்சியை எந்த இடத்துல நான் என்ன பண்ண மாட்டேன், கெடுக்க மாட்டேன். ஸோ அதில் ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ நம்பர் 2, இரண்டாவது, ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு கேர்ள், ஒரு பெண், நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது, நான் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி இந்த இன்விடேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்களேன், அதை குறித்த ஒரு நல்ல உணர்வு உங்களுக்கு கண்டிப்பாக அவசியமான ஒன்று. இது ரொம்ப உங்களுக்கு தேவை. இதில் ரொம்ப கான்சியஸாக நீங்கள் இருக்கணும். நான் முன்பு இது சொன்னது மாதிரி, நீங்கள் எதேச்ச விஷமாய் நீங்கள் சும்மா விளையாட்டுக்காக மனசுக்குள்ள ஒண்ணுமே இல்லாம நீங்க பேசுகிற ஒரு வேர்டு, ஒரு வார்த்தை நீங்க எப்பவுமே பேச மாட்டீங்க. நீங்க எப்பவுமே பேச மாட்டீங்க. இதை பாருங்களேன். இப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்களும் அதுல ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க உங்களுக்கு வருகிற வார்த்தையிலையும் ஜாக்கிரதையா இருக்கணும், நீங்க பேசுகிறதுலையும் ஜாக்கிரதையா இருக்கணும். கவனிங்க. இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு வேர்டு என்ன தெரியுமா? உங்களுக்கு பிடிச்ச வேர்டு என்ன? உங்களுக்கு பிடிச்ச வேர்டு என்ன? நீ ரொம்ப அழகா இருக்க. இது பிடிக்காதவங்க யாராவது இருந்தா கை தூக்கம் பார்க்கலாமே. கேர்ள்ஸ்ல இந்த வார்த்தை சொன்ன ஒரு பையன்கிட்ட போய், என்னடா நீ இவ்வளவு அழகா இருக்க, அடப்போ நீ வேற. ஒரு பையன்கிட்ட போய் நீ அழகா இருக்கேன்னு சொன்னா அந்த பையனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னா, ஆமா ஆமா ஆமா. ஆனா நீங்க சொன்னீங்கன்னா வேற ரியாக்ஷனா இருக்கும். அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இல்ல பொதுவாகவே ஒரு பையன்கிட்ட போய் நீ அழகா இருக்க, உன்னுடைய பேண்ட் அழகா இருக்கும், உன் சட்டை அழகா இருக்குன்னா அவன் ஒரு பெரிய விஷயமா அதை எடுத்துக்க மாட்டான். சரி ஓகே அப்படின்னு போயிடுவான். ஆனா அதே நேரத்துல ஒரு கேர்ள், ஒரு பிள்ளையிடத்துல நீ அழகா இருக்க அப்படின்ற அந்த வார்த்தைய சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய கற்பனை எங்கெங்கயோ போகும். அப்படியா, நானா அழகா இருக்கேனா? நீங்க பதில் அவங்கள்ட்ட சொல்லட்டா கூட நீங்க கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்று பாக்குறது, இந்த ட்ரெஸ் ஒரு அழகா இருக்கான்னு பாக்குறது, எப்படி அவன் சொன்னான், எப்படி சொல்ல முடியும்? ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களை அந்த போல வார்த்தைகளை பேசி உங்களை எப்படி கைக்குள்ள கொண்டு வர முடியும், எப்படி உங்களை அடிபணிய வைக்க முடியும், எப்படி உங்களை ஒத்துக்க வைக்க முடியும்னு சொல்லி இந்த உலகத்துல இருக்கிற நிறைய பேர் என்ன வச்சிருக்கிறாங்கன்னா, அதற்கான ட்ரிக்ஸ் கையில வச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு இது சொன்ன கோபம் வரும், இது சொன்னா இவங்க ஓகே சொல்லுவாங்க. வெறும் இதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லல. சிலருக்கு பாருங்க, வேற சில பிள்ளைகளுக்கு ரொம்ப இது என்னன்னா, அவங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கிறவங்களா இருக்கும். யாராவது அந்த அந்த பொண்ணோட அப்பாவை, நம்ம டேடி எப்படி இருக்கிறாரு, டேடி என்ன சொன்னாரு இப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப பிடிக்கும். ஐயோ நம்ம அப்பாவை டேடின்னு சொல்லிட்டானா உடனே அவங்களுக்கு பிடிச்சிடும். இன்னொன்னு இந்த பரிதாபப்படுறாங்களே, நீ இவ்வளவு கஷ்டப்படுறியா, நீ எதுக்கு இப்படி கஷ்டப்படுற, ஐயோ நீ இப்படி எல்லாம் கஷ்டப்படக்கூடாது, நீ கொஞ்சம் உடம்ப பார்த்துக்கோ, நீ சாப்பிட்டியா, நீ தூங்குனியா, நீ அப்படின்னு கொஞ்சம் யாராவது ஒருத்தர் கொஞ்சம் கேர் எடுத்து கொஞ்சம் கேர் காமிச்சாங்கன்னு வைங்களேன், நீ எதுக்கு இன்னைக்கு இப்படி சோகமா இருக்க, வா நீ சோகமெல்லாம் இருக்கக்கூடாது, இதை ஒரு சாக்லேட் சாப்பிட்டு, இந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா சில பிள்ளைகளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஐயோ என் மேல இவ்வளவு கேர் வச்சிருக்கிறாரு, எங்க அப்பா கூட இவ்வளவு கேரா இல்ல, எங்க அம்மா இவ்வளவு கேரா இல்ல, ஆனா ஒண்ணு நீங்க ரொம்ப கவனமா கவனிச்சுங்க, அது எல்லாமே பொய், அது எல்லாமே பொய். நீங்க என்ன, உங்களை ஆண்டவர் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நீங்கள் வஞ்சியாதபடி எச்சரிக்கையா இருங்கள். பிசாசு பிசாசு ஃபர்ஸ்ட் ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்துல இருக்கிறாங்க. இந்த ஏதேன் தோட்டத்துல இருக்கும்போது பிசாசு ஸ்ட்ரெயிட்டா யார்கிட்ட போல கேட்கல, ஆதாம் இடத்துல போல, யார்கிட்ட போனாங்க, ஏன் ஏவாள்கிட்ட போனா? ஏவாளுக்கு ஒரு பலவீனம் இருக்குது. ஏவாள் விசாரிக்க மாட்டாங்க, ஏவாள் எதுக்காக பேசுறாங்கன்னு கேட்க மாட்டாங்க, ஏவாள் இதுக்குள்ள ஏதாவது ஒரு வஞ்சகம் இருக்கான்னு யோசிக்க மாட்டாங்க.
ஏவாள் சொன்ன உடனே அப்படியே ஏவாள் என்ன பண்ணிடுவாங்க, நம்பிடுவாங்க. இப்ப பாருங்க, எனக்கும் பாஸ்டர் அம்மாவுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் என்னன்னா, அவங்கள ஏமாத்திடலாம். ஏமாத்த முடியுமான்னு, ஐயோ எப்படி, நான் நிறைய நாள் நிறைய ஏமாத்தி வச்சிருந்துருக்கிறேன். அப்படின்னா ஏமாத்தினா தப்பா இல்லை, சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கு அப்படி வந்து ஜோக்குக்காக அப்படி சொன்னாங்கன்னா அப்படியே நான் அப்படிப்பா அப்படியா ஐயோ அட என்னம்மா நீ இப்படி இருக்கிற, நீ வந்து இதுக்கு போய் உனக்கு புரியலையாம்மா, நான் உன்னை ஏமாத்துறேன்னு புரியலையா? அப்போ வந்து எதை சொன்னாலும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா டக்கு 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 நம்பிடும். இப்ப பாருங்களேன், உங்களுக்கு வந்து நீங்க ஒரு சுடிதார் வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு போறீங்கன்னு வைங்களேன், அந்த கடையில வந்து ஒரு ஒரு 50% ஆஃபர் அப்படின்னு போட்டிருக்குன்னா நீங்க என்ன பார்ப்பீங்க, 50% ஆஃபரா, சூப்பரா இருக்கே, நல்லா இருக்கே அப்படின்னு. ஆனா நீங்க அதை பார்ப்பீங்க. ஆனா ஒரு ஜென்னா இருந்தா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அது எப்படி இவன் ஆஃபர் கொடுப்பான், இது எப்படி இவங்க ஆஃபர் கொடுக்க முடியும், அவனுக்கு எப்படி அது கட்டுப்படி ஆகும், அவன் வந்து 100 ரூபா பொருளை 50 ரூபா கொடுக்க போறான்னா நாளைக்கு கடையை மூட போறானா, கடையை மூட போறவனா இருந்தா அவன் வந்து 100 ரூபா பொருளை 50 ரூபாய்க்கு கொடுக்கலாம். இவன் கடையை நடத்திட்டு தானே இருப்பான், அப்புறம் இவன் இப்படி 50 ரூபா கொடுப்பான், அப்ப 50 ரூபா அவன் கடன் பட்டு நமக்கு கொடுப்பானா? இந்த மாதிரி எவ்வளவு யோசிப்பாங்கன்னா, நிறைய யோசிச்சு இது எனக்கு இது தேவையா, இது இப்ப தேவையில்லையா, இது வாங்கலாமா வாங்கக்கூடாதா, நிறைய யோசிப்பாங்க. ஆனா உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் பார்க்க தெரியாது. உங்க கண்ணுக்கு எது மட்டும் தான் தெரியும் தெரியுமா, ஐயோ கிடைக்கவே கிடைக்காது, அடுத்த கிறிஸ்துமஸ்க்கு இப்பவே வாங்கி வச்சிடலாம், அடுத்த நியூ இயருக்கு இப்பவே வாங்கி வச்சிடலாம். அப்போ உங்களுடைய மனசு வந்து ஈஸியா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, யோசிக்கவே தெரியாது. அடுத்த இப்போ சாராயினுடைய ஒரு பெரிய, இந்த ஆகாரனுடைய ஒரு பெரிய நெகட்டிவ் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அம்மா என்ன பண்ணலன்னா செகண்ட் தாட் எதுவுமே யோசிக்கவே இல்லை. தன்னுடைய வந்து எஜமாட்டி வந்து என்ன சொல்றான்னா, என்னுடைய கணவனுடைய ஆபிரகாமை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, என்னுடைய ஆபிரகாமால உனக்கு குழந்தை உண்டாகட்டும்னு சொல்லும் போது, ஒரு நல்ல ஒரு ஞானம் உள்ள பொண்ணா இருந்தா அந்த இடத்துல என்ன சொல்லிருக்கணும் அப்படின்னு சொன்னா, வேணாம், நான் உங்க வீட்டுல யாரா இருந்தேன் அப்படின்னா இதுவரைக்கும் பணிவிடை செய்கிறவள தான் இருந்தேன், நான் உங்க வீட்டுல ஒரு நாள் எஜமாட்டி ஆக முடியாது, நீ எனக்கு எல்லாமே தூக்கி கொடுத்தாலும் நான் நாளைக்கு கண்டிப்பா. இந்த மாதிரி யோசிக்காம தன்னுடைய எஜமாட்டி சொன்ன உடனே அப்படியே நம்பி தன்னுடைய கழுத்தை கொடுத்ததுனால அந்த வீட்டை விட்டு வெளியே வரக்கூடிய சூழ்நிலை உண்டாயிருச்சு. இன்றைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற யாரோ ஒரு தங்கச்சிட்ட ஆண்டவர் தெளிவா பேசுறாரு, நீ ரொம்ப நம்புற, நீ ரொம்ப நம்புற, அவன் உன்னை ரொம்ப ஏமாத்துறான், நீ ரொம்ப நம்புற, அவன் உன்னை ரொம்ப ஏமாத்துறான், நீ ரொம்ப நம்புற, அந்த நபர் உன்னை ரொம்ப ஏமாத்துறாங்க. ரொம்ப ஜாக்கிரதை, நம்ம நம்புறதுல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். சொன்ன உடனே சிலர் வந்து இந்த நபரை வந்து இந்த நபரா இப்படி நமக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கு பாருங்களேன். ஒண்ணு நினைச்சுக்குங்க, நம்முடைய கால்குலேஷன் வந்து எதுக்கு வேணாலும் சூட் ஆகலாம், ஆனா எதுக்கு சூட் ஆகாது அப்படின்னா உங்க ஃபேமிலி லைஃபுக்கு உங்களுடைய கால்குலேஷன் வந்து 100% சூட் ஆகாதுன்னு இன்னைக்கு நான் சொல்றேன். நீ எழுதி வச்சுக்கப்பா, நீ எழுதி வச்சுக்கப்பா உன் டைரியில, இந்த நாளில பாஸ்டர் பென்ஸ் எனக்கு இப்படி சொன்னாரு, உன்னுடைய கால்குலேஷன் வந்து உன் வாழ்க்கைக்கு ஒரு நாள் சூட் ஆகாதுன்னு சொன்னாரு, நீ எழுதி வச்சுக்கோ. நீ பயங்கரமா கால்குலேஷன் போடுவ. நான் சொல்றேன், சமீபத்துல வந்து ஒரு பையன் வந்து பெட்ரோல் ஊத்தி தன்னை கொளுத்திக்கிட்டான். பாஸ்டருடைய பையன், ஒரு ஊழியக்காரனுடைய பையன். அந்த பையன் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணும்போது அவனுக்குன்னு ஒரு கால்குலேஷன், அவனுடைய குடும்ப வாழ்க்கையில இந்த பொண்ணு இப்படி ஜெபிக்கிற பொண்ணு, இந்த பொண்ணு இப்படி ஊழியம் செய்யற பொண்ணு, இந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் செய்வா, இவ கீழ்ப்படுதல் உள்ள பொண்ணு. ஆனா குடும்ப வாழ்க்கைக்கு மட்டும் நீங்க போடுகிற கால்குலேஷன் ஒரு நாள் என்ன பண்ணாதுன்னா செட் ஆகவே செட் ஆகாது. இவன் வசதியா இருக்கான், இவன் ஒரு பெரிய கார் வச்சிருக்கிறான், அவங்க சொந்த வீடோட இருக்காங்க, அவன் நல்லா படிச்சிருக்கிறான், அது செட் ஆகாது. இந்த ஜெபத்துல இருக்கிறவங்க நீங்க இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே நான் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா, நான் நம்புகிறதுல நான் ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கு தாரும். ஆமென் சொல்லுங்க. சத்துரு பேசுகிற வார்த்தையை நான் நம்பக்கூடாது ஆண்டவரே, மனிதர்கள் பேசுகிற வார்த்தையை நம்பக்கூடாது ஆண்டவரே, என்னிடத்துல யார் பேசினாலும் எனக்கு ஒரு கிருபையை கொடுங்க. இதை நம்பலாமா வேண்டாமா, இது என்ன ஒரு நோக்கத்தோட இவங்க சொல்றாங்க, என்கிட்ட மட்டும்தான் இதை சொல்றாங்களா, இல்லைன்னா இந்த வார்த்தையை ஏற்கனவே நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்காங்களா? ஒன்னு நினைச்சுங்க, இந்த லவ் அப்படின்னு ஒன்று இருக்கு தெரியுமா, அன்பு அப்படின்றது வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நான் உண்மையை பேசும். அப்படியே ஒரு மனுஷன் வந்து முதல்ல வந்து இந்த லவ்ன்றதே தவறு, ஆனா இந்த லவ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தங்களை நேசிச்சு திருமணம் பண்ணி அவங்க வாழ்ந்துட்டாங்கன்னா கூட அந்த வாழ்க்கை சில நேரத்தில் இருக்கும். ஆனா இந்த ஒரு இடத்துல தவறாங்க பாருங்களேன், இந்த இடத்த விட்டாச்சு, இனி அடுத்தது
அவங்க அத்தனை பேருக்கும் வாழ்க்கை என்ன பண்ணும்னா பழகி போயிடும். ஆனா இதுல ஒரு டேஞ்சர் இருக்கு. என்ன டேஞ்சர் இருக்குன்னா, நானும் பார்த்துட்டேன், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையா கடந்து போக பண்ணுகிறவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல வசமா சிக்குவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி அவங்களை எடுக்கவே முடியாத அளவுக்கு சிக்கனவங்கள இன்னைக்கு வரைக்கும் என் கண்ணு முன்னாடி பாக்குறேன். நீங்களும் அந்த கேரக்டர்ல இருந்துடாதீங்க. நீங்க இருக்கிறீங்கன்னு நான் சொல்லல, யாராவது அப்படி இருந்தீங்கன்னா தயவு செய்து நீ விட்டு, நீ கண்டிப்பா ஒரு நாள் வந்து பெரிய இடத்துல நீ பெரிய சிக்கல்ல நீ மாட்டிக்குவ. சிலர் அப்படிதான், எல்லாமே ஃப்ரீ, கடைசியில நமக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு லாஸ்டா ஒன்ன வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து சில காரியத்தை வந்து நீங்க போக அதை பண்ணித்தான் ஆகணும்ன்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்க தள்ளப்படுவீங்க. இதை விட்டு வெளியே வர முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டீங்கன்னா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அதனால உங்களை நம்ப பண்ணி இதுவரையிலும் உங்களை யாராவது ஒருத்தர் நடத்துறாங்களா? ஆண்டவர் சொல்றாரு, வேண்டாம். சத்துருடைய பெரிய வஞ்சகம் உன்னை நம்ப பண்ணுவது. ஆமென் சொல்லுங்க. இப்போ ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, யாருடைய வார்த்தையிலே நான் மயங்க போறதில்லை, யாருடைய வார்த்தையிலே நான் விழ போறதில்லை. ஒரு சாக்லேட்டுக்காகவும், ஒரு பெண்ணுக்காகவும், ஒரு போனுக்காகவும், இல்லைன்னா உங்களுக்கு தேவையான ஒரு பொருளுக்காகவும் அதை வாங்கி கொடுத்துட்டாங்கன்றதுக்காக அவங்களுடைய அன்பு உண்மையானதுன்னு சொல்லுங்க சத்தமா. கண்டிப்பா இல்லை. வேண்டவே வேண்டாம். நம்பர் டூ, ஆண்டவரே எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க. நான் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா, நீர் அனுப்பாத எந்த வார்த்தையும், நீர் அனுப்பாத எந்த பொருளையும் நான் நம்பாமல் இருக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தருவீராக. இந்த தாமார் என்கிற இந்த சகோதரியினுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு பெரிய கொடூரத்திற்கு இந்த தாமார் பெரிய மிஸ்டேக்ஸ் எதுவுமே செய்யல. ஆனா அவங்க செஞ்ச ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொன்னா, நான் சொல்றேன், ஒரு சகோதரன் அப்படின்னா ஒரு அம்மாவுடைய வயிற்றுல பிறந்தவங்க இல்ல, இன்னொரு அம்மாவுடைய வயிற்றுல பிறந்தவன் தான் அம்னோன். இந்த அம்னோன் வந்து தன்னுடைய தகப்பனார் வர சொல்லி ஒரு பணியாரத்தை சுட்டு கொடுக்க சொல்றான் பாருங்களேன். அப்போ இந்த பணியாரத்தை சுட்டு கொடுக்க சொல்றானே அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்ல சுதாகரிப்பா இல்லாம இருந்தது யார் அப்படின்னு சொன்னா அவங்க அப்பா ராஜா. அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே நம்பிட்டார். இப்போ ரெண்டாவது யாருக்கு வேணும் அப்படின்னு சொன்னா, யாருக்கு தெரியலனாலும் ஒரு பெண், ஒரு கேர்ள் வந்து அதை கண்டுபிடிக்க முடியும். கவனிங்க, ஆண்டவர் அந்த ஞானத்தை உங்களுக்கு கண்டிப்பா தருவார். ஒருத்தர் வந்து உங்களை பார்க்கறதுல வச்சு, உங்களை பார்க்கறாங்க பாருங்களேன், பார்க்கறதுல வச்சு இவங்க ஏன் பார்க்கறாங்க, எதுக்கு பார்க்கறாங்க, இவங்க எங்க பார்க்கறாங்க, எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு ஞானத்தை ஆண்டவர் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தருவார். பார்வையிலேயே நீங்க என்ன பண்ணிடணும்னா, நீங்க கண்டுபிடிச்சிடணும். அந்த பார்வையிலே நீங்க அவாய்ட் பண்ணிடணும். இவன் பார்வை சரியில்லை, இந்த ஆளுடைய பார்வை சரியில்லை, இந்த பர்சனுடைய பார்வை, இது கேர்ளா இருக்கலாம், பாயா இருக்கலாம். அந்த இப்போ இந்த அம்னோன் வந்து இருக்கான் பாருங்களேன், இவங்களுக்கு தாமாருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அந்த இடத்துல தாமார் வந்து பாதிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ சரி பணியாரம் தானேப்பா வேணும், உனக்கு சுட்டுட்டான்ப்பா, சுட்டு வந்து இப்ப எங்க, அவர் நல்ல பிள்ளை, அந்த பிள்ளை என்னங்க கொண்டு வராங்கன்னா ஹால்ல கொண்டு வராங்க. ஹால்ல கொண்டு வரும்போது எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு, இப்ப ஹால்ல நீங்க கொண்டு வராத, நீ பெட்ரூமுக்குள்ள கொண்டு வந்துருன்னு சொல்லும் போது இந்த பிள்ளைக்கு எந்த இடத்துல ஞானம் வேணும்? அந்த இடத்துல நான் நம்ப மாட்டேன்ப்பா, நான் பிரதரா இருந்தா கூட உன்னை நம்ப மாட்டேன், நீ சாப்பிட்றதா இருந்தா எங்க வந்து சாப்பிட்டுக்கோ, நீ வந்து ஹால்ல வந்து சாப்பிடுறியா, உன்னை 2 பேரை கூப்பிட்டு உன்னை தூக்கிட்டு வச்சு கூட சாப்பிட முடியாது. நல்லா கவனிச்சுங்க, சில நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற மிகப்பெரிய 3வது ஆபத்து என்ன அப்படின்னு சொன்னா, சில இடத்துல நீங்க கடினமா நடந்துக்கல அப்படின்னா அந்த இடத்துல நீங்க ஒத்து போறீங்கன்னு அர்த்தம். ஹலோ, நீங்க கடினமாய் போக வேண்டிய இடத்துல எப்படிதான் போகணும்? கேட்கல, நான் ரொம்ப சாஃப்ட்,
நான் அப்படியெல்லாம் பேச மாட்டேன், எனக்கு மூஞ்சி முறிச்சு பேச தெரியாது, எனக்கு அவாய்ட் பண்ண தெரியாது, எனக்கு அப்படி சொல்ல தெரியாது. இந்த மாதிரி கேரக்டர்ல நீங்க இருந்துட்டீங்கன்னா ஒரு நாள் நீங்க ரொம்ப சிக்கல்ல மாட்டுவீங்க. ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக அதை எதிர்க்கக்கூடிய தைரியம் என்கிற ஒன்று கண்டிப்பாக வேண்டும். நீங்க அதுக்காக ஆசிட் தூக்கி வீச வேண்டாம், அதுக்காக கன்னத்துல அறைய வேண்டாம், போடா அப்படின்னு சொல்லிட்டு வர வேண்டாம். இந்த மாதிரி வயலண்டா நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னு கிடையாது. இன்னைக்கு இருக்கிற உலகம் உங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணுது அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது நீ என்ன பண்ணு, அந்த வயலண்டா நீங்க முயற்சி எடு. நீ அதான் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எப்படி அடிக்கணும், எப்படி குத்தணும், அதுக்கெல்லாம் வீடியோ இருக்கு பாருங்களேன். அதான் ஒரு பையன் உங்களை அட்டாக் பண்ணால் நீங்கள் எப்படி குத்தணும், எப்படி அடிக்கணும், இதெல்லாம் பாருங்க. நீங்க அடிக்க முடியுங்களா, நீங்க குத்த முடியுமா? அதெல்லாம் முட்டாள்கள் சொல்றது, அதெல்லாம் கேட்காதீங்க. அப்படியெல்லாம் யாரையுமே நம்ம கை நீட்ட முடியாது, யாரையுமே அடிச்சிட முடியாது. அது நாளைக்கு என்னவாகும்னா பகையா மாறிடும். பகையாய் மாறுறதும் இல்ல, நீங்க நிறைய நேரத்துல சவால் விட்டுறக்கூடாது. ரொம்ப கவனமா இருங்க. நீங்க சில பிரச்சனைகள் உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க அழகா அதுல இருந்து தப்பிச்சு வரணுமே தவிர, அந்த இடத்துல முடிஞ்சா நீ என்ன அட்டாக் பண்ணி பாருப்பா, நீ முடிஞ்சா என்ன தொட்டு பாருடா, நீ முடிஞ்சா என்ன லவ் பண்ணி பாருடா, நீ முடிஞ்சா என்ன கல்யாணம் பண்ணி பாருடா அப்படின்னு சொன்னீங்கன்னா சிலவன் செய்வன் அடிக்கிறது கூட தயங்க மாட்டான். செய்வன உங்களுக்கு பலிக்காது. சொல்றேன் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, அந்த வயலண்டா நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். உடனே போய் என்ன பண்ணிடுறதுன்னா, அங்க இருக்கிற மேனேஜர்கிட்ட சொல்லி அவனுடைய பேரை கெடுத்து அவனை அவமானப்படுத்தி, இந்த மாதிரி என்ன பார்த்துட்டான், இந்த மாதிரி என்ன பேசிட்டான், இந்த மாதிரி என்கிட்ட பேசிட்டான் அப்படின்னு சொல்லி இதுல இறங்கவே கூடாது. எப்பவுமே யுத்தம் நமக்கு மனிதனோட அல்ல, யுத்தம் நமக்கு ஆண்டவருடைய சமூகத்துல தான். கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல போயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலா ஆண்டவரே அந்த காரியத்தை செய்யறதுக்கு வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஆனா நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தரணும். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த காரியத்தை எனக்கு அவாய்ட் பண்ண தெரியாதுன்னு நான் நினைக்க கூடாது. இங்க நிறைய பிள்ளைங்க இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்க. நீங்க ரொம்ப சாஃப்ட் கேரக்டர், நீங்க ரொம்ப சாஃப்ட். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் புறாக்களை போல கபடற்றவர்களா இருந்தாலும், இந்த வசனம் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் புறாக்களை போல கபடற்றவர்களா இருந்தாலும் பாம்புகளை போல, பக்கத்துல எல்லாம் கையை பிடிச்சு சொல்லுங்க, புறாக்களை போல கபடற்றவர்களாய் இருந்தாலும் பாம்புகளை போல வினா உள்ளவர்களாய் இருங்க. இன்னொரு 3 டைம் சொல்லுங்க, புறாக்களை போல கபடற்றவர்களாய் இருந்தாலும் பாம்புகளை போல வினா உள்ளவர்களாய் இருங்க. சொல்லுங்கள், புறாக்களை போல கபடற்றவர்களாய் இருந்தாலும் பாம்புகளை போல வினா உள்ளவர்களாய் இருங்க. ஆமென். ஆனா நமக்கு புறாவு மாதிரி இருக்கிறதுக்கு மட்டும்தான் தெரியும், பாம்பு மாதிரி. ஆண்டவர் எங்க ஒரு புறா இருப்பாங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இது வேதத்திலேயே ரெண்டு ஆங்கிள். புறா அப்படின்றது கசப்பே இல்லாதது. புறான்றது அதை எடுத்து நம்ம கையில வச்சாலே அவ்வளோ ஆசையா இருக்கும், அதை பார்த்தாலே ரொம்ப சாஃப்டா தெரியும். ஆனா பாம்பை அப்படியே கையில எடுத்து அப்படியே விளையாடுவீங்களா நீங்க? ஐயோ, பாம்பை பார்த்தா விட்டுருப்பா சாமி, ஆள விடுறான் ஓடும்ல. ஆனா ஆண்டவர் எங்க ஈக்குவல் பண்றாருன்னா, நீ ஒரு பக்கத்துல யாரு புறா, இன்னொரு பக்கத்துல ஒரு பக்கத்துல உன்னை எடுத்து எல்லாருமே உன்னை அவ்வளவு சாஃப்டா உன்னை யூஸ் பண்ற அளவுக்கு நீ இருக்கிற. ஆனா இன்னொரு பக்கத்துல நெருங்கவே முடியாத அக்கினி நெருப்பா நீ இருக்கிற. ஒரு காலுக்கு, ஒரு வாலிப தங்கச்சிக்கு என்ன பண்ண தெரியணும்னா, காயமே இல்லாம அவாய்ட் பண்றதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இது இணங்கிறாதீங்க. எனக்கு முகம் முறிச்சு பேச தெரியாதுன்னு நீங்க நினைக்காதீங்க. சில இடத்துல என்ன நடந்தாலும் நீங்க என்னதான் சொல்லணும்னா, நோ அப்படின்ற வார்த்தையை நீங்க எப்படி சொல்லணும்னா, நீங்க தைரியமா சொல்லணும். நான் வரமாட்டேன்ப்பா, எனக்கு இந்த மாதிரி நான் ஃபோன் பண்ணாதீங்கப்பா. எங்க அப்பா போனை பாப்பாருப்பா, அதுக்கு ஒரு ஞானமான பேச்சு இருக்கு. எங்க அம்மா அப்பா டெய்லி என்னுடைய போனை செக் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அதனால நீங்க அனுப்புற SMS எல்லாத்தையுமே அவங்க பார்த்துட்டே தான் இருப்பாங்க. ஸோ அது நல்லா இருக்காது, வேண்டாம் அப்படின்னு. இல்ல எங்க அப்பாட்ட எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க அதை ஞானமா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீங்க ஆனா ஐயோ இவன் ரொம்ப சாப்பிட்டா இருக்கிறாரு, இல்லை இவர் ரொம்ப சாப்பிட்டா இருக்கிறாளே, நான் எப்படி இந்த பிள்ளைய போய் மத்தியானம் சோறு அவதானே கொடுத்தா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நமக்கு நிறைய பேருக்கு அப்படிதான். உங்களுக்கு பிறந்த நாளுக்கு யாராவது ஒருத்தர் ஒரு சின்ன கிளிப் வாங்கி கொடுத்தா போதும், அம்மா அந்த கிளிப்பை கொண்டு போய் பீரோல பூட்டி அப்படியே வச்சு, எனக்கு ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தது, அது யாரா இருக்கட்டும்,
நான் சொல்றேன், கேர்ளா இருந்தாலும் பாயா இருந்தாலும் அப்படி இல்லை. நீங்க என்ன பண்ணணும்னா இதுல நீங்க மாட்டிடக்கூடாதுன்றதுக்காக சொல்றேன், சுதாகரிப்பா நீங்க இருக்கணும். அதனால அவங்க கிஃப்ட் எப்படி ஆரம்பிக்கணும், இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கும். கடைசியில் எங்க வந்து நிற்கும் தெரியுமா? ஒண்ணுமே நீ பயப்படாத, உன் வீட்டில் போனை தானே பிடிக்கிட்டாங்க, நான் போனை வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி வந்து நின்றுடும். எதுக்கு இதெல்லாம்? அதனால ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை தாங்க ஆண்டவரே. நம்பர் 1, முதலாவதாக என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன ஞானம் ஆண்டவர் தரணும் சொல்லுங்க. ஆண்டவரே எந்த தப்பு பண்ணாலும் பாதிக்கப்படுகிறது யாருதான்? அந்த கான்சியஸ் எனக்கு எப்பவுமே. நீ முழுக்க யாருடைய வாழ்க்கையிலிருந்து சொல்றேன்னா அந்த தாமாருடைய வாழ்க்கையிலிருந்து சொல்றேன். நம்பர் 2, ரெண்டாவது உங்களுக்கு இருக்க வேண்டிய ரெண்டாவது அபிஷேகம்னா யாருடைய வார்த்தையை நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, எதையுமே எடுத்த உடனே நீங்க என்ன பண்ணக்கூடாது. கேட்கல? சத்தமா பத்தலையே, பின்னாடி எல்லாம் கேட்கலையே. நம்பவே கூடாது. எடுத்த உடனே ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு பிடிச்சது மாதிரி ஒண்ணு வந்துச்சுன்னா அடுத்தது அகைன் செகண்ட் கொஸ்டின் நீங்க கேட்காம இருக்க கூடாது. இப்ப பாருங்களேன், இந்த நீங்க எந்த கடைக்கு போனாலும் இந்த கடையில நிறைய பிள்ளைங்க பசங்க எல்லாம் நிக்க வச்சிருப்பாங்க. பாவமா இருக்கும் எனக்கு. நான் என்ன நினைப்பேன்னா, எந்த வேலைக்கு வேணாலும் போங்க, இந்த மாதிரி வேலைக்கு போகாதீங்கன்னா உங்களுக்கு சொல்லுவேன். இந்த பேங்க்ல வேலைக்கு போய் இந்த அந்த மால்ல எல்லாம் நின்று, சார் உங்களுக்கு லோன் வேணுமா, அதை என்ன கார்டு, கிரெடிட் கார்டு இல்லை, கிரெடிட் கார்டு வேணுமா சார், கிரெடிட் கார்டு வேணுமா சார்னு கேட்டுட்டு இருப்பாங்க. சில கடைக்கு போனீங்கன்னா அங்கேயே பிள்ளைங்க பசங்க எல்லாம் நின்று இருப்பாங்க. நீங்க வந்து அவங்க அப்படியே வந்து, சார் ஒரு 2 மினிட்ஸ் டைம் கொடுக்குறீங்களா, ஒரு 5 மினிட்ஸ் உங்களோட பேசலாமா, அவங்களுக்கு டீச்சிங்கே அப்படிதான் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. ஒரு வார்த்தை என்னது என்ன இருக்குது அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா குறைஞ்சது எத்தனை நிமிஷம் உங்களை நிக்க வச்சிருவாங்கன்னா 20 நிமிஷம். சார் இப்படி வந்து சார் இப்படி வந்துருது உங்களுக்கு இவ்வளவு பணம் கொடுத்தா இப்படி கிடைச்சிடும் சார், இப்படி போயிடும் சார், இப்படி பண்ணும் சார் அப்படின்னு கேட்டா டைம் 20 நிமிஷம் போயிடும். இது எதுக்கு? எதனால? நீங்க இடம் கொடுக்கறதுனால, நீங்க நம்புறதுனால. ஆனா அதே நேரத்தில் ஒரே வார்த்தை, அப்பா சாமி எனக்கு இந்த கிரெடிட் கார்டும் வேண்டாம், எனக்கு இந்த கடனும். என்கிட்ட வந்து நிறைய பேர் அந்த மாதிரி போகும்போது எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா வாலிப பிள்ளைங்க வாலிப பசங்க எல்லாம் அந்த மாதிரி நிற்கும் போது அவனுடைய வேலையில் அவனோட தோளில் ஒன்று தட்டிட்டு, எனக்கு இந்த மாதிரி கடனில் இல்லை, இன்ட்ரெஸ்டே இல்லைப்பா, ரொம்ப சந்தோஷம், உனக்காக ப்ரேயர் பண்ணுறேன் அப்படின்னு தான் வந்திருக்கிற நிறைய பேர். ஏன்னா பாவமாக இருக்கும், அது கஷ்டமாக இருக்கும். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் இரண்டாவதாக ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் எதையுமே நான் நம்ப கூடாது. எனக்கு சொல்லப்படுகிற எல்லா வாக்குறுதிகளும் சரியான வாக்குறுதிகள் அல்ல. எனக்கு கொடுக்கப்படுகிற வாக்குறுதியை சில நபர்களால் நிறைவேற்ற முடியாது. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? உண்மையா நல்லா வாழணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி இதுக்கு போகவும் மாட்டாங்க. உண்மையா சாதிக்கணும்ன்ற பையன் இந்த மாதிரி விஷயத்துக்கு போகும். எனக்கு தெரிஞ்சு அவன் வந்தா கூட நமக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் போவான். ஸோ நம்பர் 3, மூன்றாவதாக, தேர்ட் என்ன சொன்னேன் சொல்லுங்க பார்க்கலாம். தேர்டு, நீங்க மறந்துடக்கூடாது, எல்லாத்தையுமே நீங்க எழுதி வச்சுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது என்னன்னா, உங்களை அப்ரோச் பண்ணும்போது நீங்க ரிஜெக்ட் பண்றதுக்கு எந்த நேரத்திலையும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா பயப்படவும் கூடாது, அதே நேரத்தில் இறங்கவும். எனக்கு வந்து இதில் வந்து எனக்கு வந்து நான் அவாய்ட் பண்ண மாட்டேன். ஒரே வார்த்தை, உங்களை ஸ்ட்ரிக்ட்னு நினைக்கிறது சந்தோஷம். ஸ்கூலில் எப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு 4-5 கேர்ள் இருப்பாங்க. எப்படி இருப்பாங்கன்னா அப்படியே அக்கினியாக இருக்கும். நீங்கள் ஸ்கூலில் நான் படிச்சிருக்கும் போது தெரியும், நான் ரொம்பலாம் பழகினதில்லை. ஸோ ரொம்ப பழகிற பிள்ளைங்கள்ட்ட பழகிற அளவுக்கு ஏன் பழகலை அப்படின்னு சொன்னால், எனக்கு ரொம்ப இன்ஃபீரியர் நிறைய இருந்துச்சு நான் ஸ்கூலில் படிக்கும்போது. ஸோ நம்ம படிக்கல, நம்ம ரொம்ப ஏழையான குடும்பத்தில் பிறந்துட்டோம், அதனால பிள்ளைகள்கிட்ட நம்ம பேச முடியாது அப்படின்றக்காக அப்படியே இன்ஃபீரியராகவே வளர்ந்ததுனால யாரோடையுமே பெருசாக வந்து பழகினதில்லை. ஆனால் என் கூட படிக்கிற பசங்க எல்லாம் சொல்லுவாங்க, கேட்டிருக்கேன் அந்த கூட படிக்கும்போது, ஐயோ டேய் அது ஒரு நெருப்புப்பா, அதோட மோதாதீங்கப்பா, அவ பஜாரிப்பா, மோதாதீங்கப்பா, இந்த மாதிரி நிறைய வார்த்தையை சொல்லுவாங்க. அவங்க எப்போ அப்போ சொல்லுவாங்க. எல்லாரும் யார்கிட்ட வேணா சகஜமா பேசுவாங்க. அந்த குறிப்பிட்ட 2-3 பிள்ளைங்கள்ட்ட மட்டும் எவனுமே பேச மாட்டான். எவன் அப்பா சாமி வேணாமடா, ஐயோ அவள்கிட்ட போய் நின்னாலே தெரிச்சிருவாடா அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த மாதிரி அந்த பிள்ளைகள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. ஆனா என்னன்னா, தங்களை பாதுகாத்து கொள்ளுவதற்கு அவங்க எப்படிதான் இருந்திருக்காங்கன்னா, தங்களை ஸ்ட்ரிக்டா தான் வச்சிருந்திருக்காங்க.
இப்போ பாருங்க, சில பிள்ளைகள்கிட்ட எல்லாம் வந்து இன்னைக்கெல்லாம் அப்ரோச் பண்றத வந்து அவ்வளோ ஈஸியா அப்ரோச் பண்ணிடுறாங்க. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு இடம், அந்த அளவுக்கு நீங்க சாப்பிட்டு. அதுக்காக நீங்க வந்து அப்படி இன்னைக்கு பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல வரல. சில நேரத்தில் வந்து இன்னைக்கு இருக்கிற உலகம் அந்த மாதிரி ரொம்ப பிராட் மைண்ட் ஆயிடுச்சு. அப்படின்னா உனக்கு பிடிக்குதா போய் கேட்டுக்கோ, நோ சொன்னா விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய உலகம் வந்துருச்சு. நீங்க நிறைய பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. அதனால நான் வந்து ஒரு காலத்தில் பிரசங்கம் பண்றதுக்கெல்லாம் சில நேரத்தில் வந்து ஈஸியா இருக்கும். ஆனால் இன்னைக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஐயோ நிறைய யோசிக்க வேண்டியதா இருக்குது. ஏன்னா அப்படின்னா அவ்வளோ உலகம் அவ்வளோ சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்களேன். சில காரியங்களெல்லாம் நாங்கள் எங்களுக்கு வந்து தப்புன்னு கற்றுக் கொடுத்ததெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு என்ன இல்லை, தப்பே இல்லை, அந்த மாதிரி போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து உட்காந்தெல்லாம் எங்கள் சர்ச்சில் எல்லாம் பேச முடியாது, இதெல்லாம் பண்ணவே முடியாது, இதெல்லாம் பேச முடியாது. அவ்வளோதான், கேர்ள்ஸ்னா தனி, பாய்ஸ்னா தனி, கடிவாளம் போட்டது மாதிரி தான், அதெல்லாம் வித்தியாசமான ஒரு ஃபீல். ஆனால் இன்னைக்கு உலகம் அப்படி மாறிச்சு. அதனால ஆனாலும் நீங்கள் எக்காரணம் கொண்டும் ஒன்றை மறந்து விடாதீர்கள். எடுத்த உடனே நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய ரியாக்ஷனை நீங்க காமிச்சிடணும். ஆமென் சொல்லுங்க. ஸோ 3 காரியத்தை இன்னைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்துக்கிறாரு. நம்பர் 1 சொல்லுங்க பார்க்கலாம். எது இருந்தாலும் அது யாரை தான் பாதிக்கும்? கேட்கல, என்ன பாதிக்கும்? எங்க வரைக்கும் பாதிக்கும்? நீங்க இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களை பாதிக்கும். அதனால எனக்கு வேண்டாம். நம்பர் 2, 2வது, நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா, யார் எந்த வாக்குறுதி கொடுத்தாலும் நான் நம்ப மாட்டேன். நம்பர் 3, 3வது, நான் வந்து அப்போஸ் பண்றதுக்கு அப்படின்னா நோ சொல்றதுக்கு, எதிர்க்கிறதுக்கு எப்பவும் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொன்னா ரெடியா. வேணாப்பா, இதை குறித்து பேச வேணாப்பா, இதை குறித்து சொல்லாதப்பா. அது எவ்வளவு நல்லா பழகினாலும் சில விஷயத்துல மட்டும் நோ அப்படின்னா நோ தான், வேண்டான்னா வேண்டாம் தான், வரமாட்டேன்னா. ஆனா உங்களை வந்து இப்போ வந்து அப்படி ப்ளீஸ் பண்ணி கேட்ட உடனே நிறைய பேருக்கு என்ன பண்ண தெரியுமா, அப்படியே உள்ளமெல்லாம் அப்படியே உருகிறோம். இந்த ஒரே ஒரு டைம் மட்டும் KFC மட்டும் வந்துட்டு போறியா, இந்த ஒரு டைம் மட்டும் வரலாம்ல, என் கூட வரலாம்ல அப்படின்னு. சரி வா போலாம் அப்படின்னு KFC போனா, அடுத்த டைம் போன டைம் வந்து KFC வந்த இல்ல, இந்த டைம் இங்க ஃபன் மால் தானே போறோம், வரலாம்ல. இதான். ஆனா ஒரே இடத்துல ஃபர்ஸ்டே நீங்க வந்து எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை, தயவு செய்து என்னை வந்து நீ வந்து இது பண்ணாத, என்னை வந்து உனக்கு நேராக கொண்டு வரணும்னு நினைக்காத, அவனுக்கு உனக்கு கீழ்ப்படியணும், உனக்கு பின்னாடியே வரணும்னு நினைக்காத. எனக்கு விருப்பம் இருந்தால் நான் வரேன், எனக்கு இஷ்டம் தான் வரேன், இந்த இடத்துக்கு வரையா, எனக்கு பிடிச்சிருக்கு போகலாம் அப்படின்றது போங்க. ஆனால் நமக்கு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வந்து அது செட் ஆகாதுன்னு தெரிஞ்சா உடனே என்ன பண்ணிடணும் அப்படின்னு சொன்னா, இது எனக்கு தேவையில்லாத ஒன்று. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன அப்படின்னா, சர்ச்சில் இருக்கிற பிள்ளைங்க, நம்ம சர்ச்சுன்னு சொல்லலை, நிறைய திருச்சபையில் இருக்கிற பிள்ளைங்க பசங்களோடு சேர்ந்து இந்து கோயில்களுக்கெல்லாம் போறதை குறித்து கூட அவ்வளோ வருத்தமாக இருக்குது. பல மணி நேரங்கள் பைக்கில் டிராவல் பண்ணுறது, வெளியூருக்கு போகிறது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் பிற்காலத்தில் அவருடைய வாழ்க்கையெல்லாம் ரொம்ப துன்மார்க்கமாய் அப்படியே விடுதலை இல்லாமல் இருக்குது. அதனால் ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார். எல்லாரும் பைபிளை எடுங்களேன், அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிடலாம். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் ஒரு சங்கீதத்தை எடுங்க பார்க்கலாம். ரொம்ப அழகான ஒரு சங்கீதம், 91வது சங்கீதத்தை எடுக்கலாம். 91வது சங்கீதத்தை எடுத்து ஆமென் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். 91வது சங்கீதம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்பிற்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கியும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு
அவர்கள் உன்னை தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இப்படி எல்லாரும் எழும்பி நிற்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்து வெற்றியாய் நடத்தட்டும். ஹல்லேலூயா. உங்க எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். பாதுகாப்பு கொடுக்கிறவர் கர்த்தர், நம்மை தப்புவிக்கிறவர் நல்லவர். உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் உன்னை தப்புவிக்கிற ஒரு நல்ல கர்த்தர். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் நம்மை தப்புவிக்கிறதற்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எல்லாரும் கையை உயர்த்தி இந்த வார்த்தையை அறிக்கை செய்ய பார்க்கலாம். அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் என்னை தப்புவிப்பார். அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிப்பார். சொல்லுங்க, அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிப்பார். அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிப்பார். அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிப்பார். சொல்லுங்க ஒவ்வொருத்தரும், அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிப்பார். ஆண்டவரே, நீர் என்னை வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிக்கிறவர். சத்துருடைய கண்ணிக்கு என்னை தப்புவிக்கிறவர், மனிதனுடைய கண்ணிக்கு என்னை தப்புவிக்கிறவர். என்னோடு கூட நீர் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. நம்புங்கப்பா என்னை. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, முழு பலத்தோட நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உங்க சமூகத்துல இருக்கிறதே எங்களுக்கு பெரிய மேன்மை ஆண்டவரே. உங்க சமூகத்துல அமர்ந்திருக்கிறது பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவரே. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. உங்க சமூகத்தில் வருகிற ஒருவரையும் நீர் புறம்பே தள்ளாத கர்த்தர். எங்க பிள்ளைங்க மேல எல்லாரும் மேலையும் ஆண்டவரே உம்முடைய நித்திய கிருபையை நீங்க வைத்திருக்கிறதுக்காக நன்றி. இவர்கள் ஒவ்வொரு இடங்களிலே அப்படியே பிரகாசிக்கிற சுடர்களா மாறணும், பிரகாசிக்கிற சுடர்களா மாறணும். இவர்களுக்கு ஆண்டவரே உங்க பிறக்கும் போது அவங்களுடைய இவங்களை குறித்து நீங்க என்ன வச்சீங்களோ அந்த காரியம் எந்த விதத்திலும் தடையாகாதபடி எங்க பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் ஒரு உன்னதமான இடத்துல வைங்க ஆண்டவரே. உங்க குடும்பத்தினுடைய சாபங்கள் தொடக்கூடாது. குடும்பத்துல அம்மா அப்பாவுடைய எந்த அக்கிரமும் எங்க பிள்ளைகளை தொடக்கூடாது ஆண்டவரே. ரொம்ப அழகா வாழணும். ஒரு காலத்துல வருகிற ஜெனரேஷனுக்கு எங்க பிள்ளைகள் ஒரு பெரிய சாட்சிகளாய் நிற்க போகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு இரவு அவங்களோட பேசுங்க ஆண்டவரே. இல்ல இனி என்ன பாதிப்புக்குள்ளாக்குற விஷயத்தை நான் செய்யக்கூடாதுன்ற ஒரு உணர்வை எங்க பிள்ளைகளுக்கு தாங்க ஆண்டவரே, தாங்கப்பா. நன்றி ஆண்டவரே. அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய பெற்றோர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மனதார ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. So God bless you.